வைத்தியமே தேன் தேன் இல்லாம தானே பண்றாங்க. இவங்க நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க. தேன் மிட்டாய் இல்ல பேரு சக்கரை மிட்டாய். சுகர் தான். ஓகே ஓகே. இப்போ நம்ம 90s கிட்க்கு ஃபேவரட்டான தேன் மிட்டாய் தான் சேலஞ்சா பண்ண போறோம். பண்ணலாமா? பண்ணலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐ எம் சுகு அஃபிஷியல். இவ்வளோ பெருசாக போட்டேன் போண்டாமே வரும். கைஸ் நான் சக்கரை பாகு தான் பண்ணணும். இதை அரைச்சிட்டு என்னை பார்த்து காப்பி அடிக்க போற சக்கரை பாகு. இந்த காமி இது என்னது? ஸ்வீட் போண்டா ஆயிடுச்சு. நானே சொல்றேன் பேச்சு எடுத்துட்டு வரலன்னு சொன்னா இப்படி பேசுறாங்க. ஃபுட் கலர் சும்மா லைட்டா ஒரு ட்ராப். கைஸ் தேன் மிட்டாய் சர்ச் பண்ணும்போது தெரியுது தேன் மிட்டாயில என்னென்ன போறாங்கன்னா மைதா மாவு. நான் பண்றதுல போறாங்க, நீ பண்றதுல மைதா. நான் கொஞ்சம் ஹெல்த்தியா பண்றேன் கைஸ். வெரி குட். ஓகே இவன் அப்படி பண்றானா? ஓகேவா. ரெண்டாவது வந்து ஃபுட் கலர் யூஸ் பண்ணா. இப்போ சாரி கைஸ், அதுவுமே நான் யூஸ் பண்ண வேணாம்னு இருக்கேன் கைஸ். சாரி ஒய்யா உண்மை நினைச்சேன் சிரிச்சேன். ஓகே அதுவுமே நான் வந்து கடையில பண்ற மாதிரி பண்ண போறேன். ஓகே சோ ஃபுட் கலரும் நான் ஆட் பண்ண போறேன். மூணாவது வந்து தேனே கிடையாது, ஃபுல்லா சக்கரை. ஓகே சாரி கைஸ், அது நான் யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பா அதுதான் பண்ணி ஆகணும். ஆனா சின்ன வயசுல யோசிப்பேன் எப்படி உள்ள தொண்டை ஜூஸியா வருது. என்ன ஒரு தாட் ப்ராசஸ், என்ன ஒரு தொலை தூர நோக்கு பார்வை. நான் ஏன் சக்கரை இல்லாம தேன் வச்சு பண்ணக்கூடாது? ட்ரை பண்ணலாமா? ஆக்சுவலா வந்து பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பென்ஸா இருக்கும். இது வந்து 50 காசு முன்னாடி 4 ரூபாய்க்கு 4 தேன் ட்ரை கொடுப்பாங்க. அதுதான் கைஸ் மேட்டர். அதனால தான் நினைக்கிறேன். ஓகே சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம். நீ ஹரிஸ் வந்து டோட்டலா வேற ப்ரொசீஜர்ல பண்ண போறேன், நான் டோட்டலா வேற ப்ரொசீஜர்ல பண்ண போறேன். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ் ஒரு கப் அரிசி நல்லா கழுவி வச்சிருக்கேன். 1/4 கப் உளுந்து அதுவும் நல்லா கழுவி வச்சிருக்கேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஊற வைக்க வேண்டியதான் கைஸ். என்ன இது? ஒரு எவ்வளோ நேரம் ஊற வைக்க முடியுமோ ஊற வச்சுட்டு மீதி அப்புறம் எடுத்துக்கிறேன் நான். கைஸ் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு 2 கப் மைதா போடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ இருக்கும். அப்படியே உப்பிக்கிற போல டைலாக். 2 ஓகே அவ்வளோதான் கைஸ். ஒரு 2-3 மணி நேரம் ஊட்டணும் நல்லா. நம்மளோட வீடியோ முடிஞ்சிச்சு இந்த பாட்டு. நெக்ஸ்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு சந்திக்கிறேன். ஓகே இதில் வந்து எனக்கு வந்து 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். ஓகே பேக்கிங் பவுடர் அப்படி தயிர் எடு. என்னடா இவ்வளோ போடுற? கடையில் இவ்வளோ போடுவாங்க உங்களுக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் நெய் எல்லாமா போடுவாங்க. கடையில செய்ய போறவன் கடையில செய்ய போறேன்னு சொல்லிட்டு என்னமோ பண்றியடா. லைட்டர் ரோல் ஆயிடுச்சு. ஆஹா ஐஸ். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கெட்டியான தயிர். ஓகே இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ஊத்துற? நிறுத்துப்பா விட்டுரு. பால் இல்லை இதில் நீ ஊற்றுவியா? நான் ஊற்றுறேன். நம்ம பால் ஊற்றுறதுலாம் விட்டாச்சு. டேபிள் க்ளீன் பண்ணி எல்லாம் கீழே வை. என்ன வேலை வாங்க வேலை உனக்கு இல்லை வேலை எடுத்து வை. கைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தயிர், நெய், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே போட்டு நம்ம எடுத்துக்கணும் கைஸ். இந்த அண்ணனுங்களே இப்படிதான் இருக்காங்க. ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா. அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிருக்கோம்னா ஃபுட் கலர் போடணும். அவ்வளோதான். அப்புறம் போஸ்ட் எத்தனை முடிஞ்சிச்சா சக்கரை பாவு செஞ்சு? இது ஆனால் ஊற வைக்கதே 4 மணி நேரம் ஊற வைக்கணுமா? கெட்டு பொண்ணா தெரியுது. தயிர் அது தண்ணி ஊற்றி லைட்டாக நீ ஊற்றிக்கப்பா. அந்த பாயா இருக்கணும். தண்ணி ஊற்றி பிசையலாம். ஃபுட் கலர் எடு. காம்படிட்டரா உனக்கு எடுபடியானே எனக்கு புரியல. எடு ஓப்பன் பண்ணுறா. கைஸ் இது பிசையதும் நல்ல மேட்ரு. நல்லா பிசையணும். ரெட் கலர் போடணும். ஓகே ஆரஞ்சு கலர் நாங்கள் எனக்கு ஃபுட் கலர் நம்மளும் யூஸ் பண்ணலாம் போலயே. அந்த என்ன சொன்ன? ஃபுட் கலர் யூஸ் பண்ணலாம். இப்போ சாரி கைஸ் அதுவுமே நான் யூஸ் பண்ண வேணாம்னு இருக்கேன். ஏன் என்ன சொன்ன? ஃபுட் கலர் நம்மளும் யூஸ் பண்ணலாம் போலயே. இதுல உண்மை? ரெண்டும் உண்மை தானே. சப்போஸ் தண்ணி ஆயிடுச்சுன்னா மைதா மாவு லைட்டாக போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆயிடுச்சு அதான் இப்படியே சொல்லிட்டான். தம்பி இப்ப சந்தோஷம் தானே? ஏன்னா தண்ணி ஆச்சு. இப்போ கரெக்டாக தான்டா போட்டேன் தண்ணி. லைட்டாக மைதா மாவு போடு. இன்னும் போடு. இதில் ஒரு 1/2 கப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஆல்ரெடி கரெக்டாக 2 கப் போடல. அதுக்காக தான் கம்மியாக போட்டேன். இன்னும் ஆகும் தெரியும்.
நான் சொன்ன அளவுலேயே போட்டு மாவு மட்டும் நல்லா பார்த்து பேசுங்க கைஸ், அவள் தான் முடிஞ்சிச்சு. அந்த சைடில் இருக்க மாவெல்லாம் அப்படியே அதான் டாக்டிக்ஸு. இன்னும் தண்ணியாக கை கழுவிட்டு பண்ணுறதே பார்க்க ஒருமே கன்றாவே ஆகுது. கடையிலாம் எப்படி பண்ணுவாங்கன்னே தெரியலடா. எனக்கு வேறு தேன் முன்னாடினா ரொம்ப பிடிக்கும் கைஸ். நல்லா பேசணும் கைஸ். இது நெய் எடு. ஏய் ஆல்ரெடி தண்ணி. ஏய் இல்லைடா, அது எண்ணெய் இல்லை நெய் போடணும்டா மேலே. எட்ரா பிசு பிசுன்னு இருக்குல்ல, அது லைட்டாக ஸ்டிக்கி ஆகும். இல்லை போடு போடு. ஆ ம் ஓகே. ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிடணும். ஓகே. ஆனால் நான் இன்னும் ஃபுட் கலர் போடலாம், பட் ஆனால் போதும். இன்னும் நல்லா கலர் ஆகுறாங்க அவங்க, பட் ஆனால் நம்மளுக்கு அவ்வளோ கலர் தேவையில்லை. ஓகே. இதை அப்படியே என்ன பண்ணலாம், இந்த மாவை அப்படியே மூடி ஒரு 4 hours இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து எடுத்து பொரிக்க வேண்டியதான். 4 hours அப்புறம் சத்திப்போம். ஓகே பை கைஸ். Many hours later. ஓகே கைஸ், கிட்டத்தட்ட 4 hours ஆயிடுச்சு. Yes. ஓகே. இப்போ நம்ம இதை அப்படியே மாவு அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ண போறோம்னா இது சக்கரை பாகு. கைஸ் நானும் சக்கரை பாகு தான் பண்ணணும். இதை அரைச்சிட்டு உடனே இப்போ என்ன பார்த்து காப்பி அடிக்க போற சக்கரை பாகு. நான் பாகு நான் சொல்லிடுறேன் என்னன்னு. வேணாம் இப்போ நீ என்ன பார்த்து காப்பி அடிப்ப. சிசர் எடுத்துந்தியா? சிசரை நான் கீழே சொன்னேன் எண்ணெய் பாக்கெட் கட் பண்ணுறது தேவைடா. பேச்சு எடுத்துட்டு வரலன்னு சொன்னா எப்படி பேசுறான்? என்னடா என் கப்புங்கடா, ஒரு கப்புலாம் எத்தனை போயிட்டு அதெல்லாம்? ஐயோ கடவுளை. ஒரு எத்தனை போயிட்டு அதெல்லாம் கழுவு போட்டிருக்கோண்டா. கூட நான் போட்டு தரேன். காய்ஸ் நம்ம வந்து இது எத்தனை கப்? இது 1/2 கப். இங்க பார்க்கணும்டா. ஐயோ சாரி 1. நான் மொத்தம் 2 கப் போட போகிறோம். 2. 1 கப்பு போட்டாச்சு. இப்போ இன்னும் 1 கப் போடணும். 3 4. இந்தா போட்டுட்டு கூட நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம 2 கப் போடுறோமா, 1 கப் தண்ணி ஊற்றுறோம். அதே தான் எனக்கும். அப்போ காப்பி வச்சுட்டான் சொன்னேன்ல. நான் வந்து 1/2 கப்பு. மல்லி கனகவல்லி அவ்வளோதானா? தண்ணி ஊற்றிடுவா. ஊற்று. 1. அதான் 1 கப் ஊற்றுறேன். இது 1/2 கப்பு நான் வச்சதுனால 2 வாட்டி ஊற்றி. லெமன் தெரிஞ்சா எனக்கு தேவையில்லை லெமன். நான் சாரி, நான் சோன் பப்படி பண்ணல. கைஸ் நமக்கு வந்து 3/4 கப் சக்கரை நல்லா கரையணும். இது பண்ணிவிட்டு நம்ம இதை பண்ணிடலாம். ஓகே. ஃபஸ்ட்டு இது பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் போட்டு விட்டா முடிஞ்சிச்சு. உனக்கு எவ்வளோ இருந்தது? நீ இன்னும் மாவே ரெடி பண்ணலையடா, ஊரை மட்டும் வச்சுட்டு போயிட்ட. அவ்வளோதான்டா, ஊறணும்டா அது. இன்னுமா? வடடா. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் எடுத்து அரைச்சிடலாம். வெடி 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 வெடி. பச்சை மிளகா கொஞ்சம் போடுற காரமாக தான் நல்லாயிருக்கும். எப்படியும் ஒரு 10 minutes ஆகும் இது நல்லா கரையத்துக்கு. கைஸ் இதை நம்ம அரைச்சிக்கலாம் கைஸ். என்னடா இதெல்லாம் சைடு வாங்கிடுறா. தண்ணி ஊத்துறா. தண்ணி ஊற்ற வேணாம், நாங்கள் லைட்டாச்சும் ஊற்றுவோம். லைட்டாக தெளிச்சு விடு. அதான் இவன் இந்த இது மாதிரி தான் அரைச்சுனுக்கிறான். வடைக்கு மாவு அரைகிற மாதிரி தான் அரைச்சிட்டு இருக்கான். 2 வேலை செய்யறா அரிசி. எப்படி அரிசி? அவன் தான் அப்படியே இந்தியன் மாமா ஆகிட்டேன். நல்லா இது எப்படியும் ஒரு 15 minutes கிட்ட பண்ணோம். இது இந்த பாகு தான் கடுப்பான வேலை. நம்ம பிடிக்காத வேலையை பாகு தான். 15 minutes later. அரிசியை வெற்றிகரமாக அரைச்சிட்ட போலையே. அவ்வளோதான். பையன் நான் போய் ஒரு பாத்திரம் மட்டும் எடுத்துருவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பாத்திரமே எலுமிச்சப்பழம் வேறு வேணும். இப்போ நம்ம பாகு பார்க்கலாம். பதம் இன்னும் கொஞ்சம் அதாவது 1 string பதத்தில் இருக்கணும். அதுமாதிரி நம்ம சிரப்பும் அப்படியே ப்ரௌன் ஆகிடும். சுகர் சிரப்பு எனக்கு அந்த பவுலுக்கு ஊற்றிருக்கேன். அதே தோடாரி நான் நிறைய ஊற்றிருக்கேன் தண்ணி. தேங்க்யூ. என்னாச்சு? காய்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். போதும். 1 ஸ்டிங் கன்சிஸ்டன்சி கூட வேணான்னாங்க. வேணாம் அப்போ ஏன் பார்க்குறேன்? அதை ஸ்டிங் வேணும். பர்ஃபெக்டாக இருக்குது காய்ஸ். இந்த டைமில் என்ன பண்ணோம், ஒரு 4 ட்ராப். காய்ஸ் நம்மளுக்கும் கன்சிஸ்டன்சி வந்துச்சு. 1 string
ரொம்ப போட்டால் புளிக்கும் guys. இந்த மாதிரி வரணும். அதாவது இந்த எடுக்கும்போது அந்த 1 ஸ்ட்ரிங்கில் இது வந்து கட் ஆகணும். தெரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆஃப் பண்ணிவிட்டு guys நம்ம இதை இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபுட் கலர் சும்மா லைட்டாக ஒரு ட்ராப் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு guys இதை அப்படியே ஓரம் தள்ளிட்டு நம்ம இவனை எடுப்போம். நம்ம இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்தோம். இதை அப்படியே ஓரமாக வச்சுருவோம் guys, டிஸ்டர்ப் பண்ணாமல். சூடாக தான் இருக்கணும். ஆனால் நம்ம டக்குன்னு இதை போய் கழுவிட்டு வந்துட்டு நம்ம மற்ற வேலையை பார்ப்போம். இந்த இதுங்க போடா ஒன்று கட்டி ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டும் கழுவிட்டு வாங்க போயிட்டேன். மறந்துடாச்சு சாரா இதெல்லாம் பண்ணுவான். சரி மறந்து. அப்போ பலாவில் போயிட்டு வா. மறந்துட்டேன். நானும் கொஞ்சம் வேலை இருக்குது. அது ஆறதுக்குள்ள நான் பண்ணணும்டா. இப்போ எனக்கு அது டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டைம்ல பண்ணி முடியணுமா? சப்போஸ் என் டிஷ் இதுவாச்சுன்னா என்ன பண்றது சொல்லு. சரி சரி ஓகே. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், இதை ஹீட் பண்ணிப்போம். எண்ணெயை ஊற்றி சுத்தமான நல்லெண்ணெய். ஃபெயிலரா பக்கா வந்து இப்படிதான்டா சொன்னாங்க. இப்படிதானா? இதே போடணும். இப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்க லக்கா வரும் கைஸ். கைஸ் நம்ம எண்ணெயை கொஞ்சம் கையிலலாம் தடவி போய்க்கணும். மாவுக்கு தடவிட்டு நான் ஊற வச்சுருந்தேன் அந்த மாவு நல்லா ஃப்ளஃபியாக இருக்குதுங்க. செம்ம சாஃப்டாக இருக்குது. அதுக்கு தான் ஊற வைக்க சொல்கிறாங்க போல். இதை வந்து நம்ம இதுவெலாம் பண்ண தேவையில்ல. அப்படியே 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஸோ பெரிய தேன் ஃப்ரையாக போட போகிறோம். ஸோ கட் பண்ணுறதுக்கு சும்மா இந்த வாட்டர் பாட்டில் மூடி எடுத்து வந்துடுங்க. நான் இந்த சைஸ்க்கு திக்காக போடணும். கொஞ்சம் மீடியமாக போட வைருங்க. அதுக்கு வேறு ஒன்று எடுத்து வந்துருக்கு. எங்கடா இதில் ஒயிட் கலரில் இருந்துச்சுடா. கைஸ் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். நம்ம இது பண்ண போதுலையும் எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் ஸ்மூத்தாக வரும், ஒட்டாமல். மேலே ஆயில் அஸ்வின் போகுது சும்மா இந்த மாதிரி. கைஸ் நமக்கு என்ன சூடாகட்டும். அதுக்குள்ள பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன். கைஸ் நம்ம கலர் போட வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம். போட்டுப்போம். அட வெக்கம் கட்டுவீங்களா? குறன்னு இருக்குதுடா. நம்மளது பேர் எப்படி இதுன்னு கன்சிஸ்டன்சி இந்த நாளாக தானே வந்து இது. அதையாண்டா அழுதுன்னே சொல்கிற, சந்தோஷமாக சொல்லேன்டா. சரி இது வரையும் சும்மா போட்டு பார்ப்போம் கைஸ். ஓகே எல்லாத்தையும் இந்த இது மேலே வச்சே போடுவோம். ஒன்று டெஸ்டிங் போட்டு பார்த்துருவோமா? இந்த என்ன சூடாகலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் போட்டு பார்ப்பா. போட்டு பாடுறேன். இங்கேயே போடுவேன். போடுறா. என்னடா இதில் என்ன ஆகுது? சரி கைஸ் அவன் தான் பர்மிஷன் கொடுத்துருக்கான். இது போதும் கைஸ். வடை ரெடி கைஸ். சட்னியை மட்டும் ரெடி பண்ணிடலாம். இது பாருங்கடா. இதுதான்டா ஷேப் தான்டா கொஞ்சம் கோளாறாக இருக்குது. அதை எடுத்து அப்படியே போட்டுக்கடா உங்களை. அப்படிலாம் போட முடியாது. போண்டா செய்கிறான். இந்த போட போகிறேன்டா. போட நீ அப்படி ஒரு பக்கம் கைஸ். ஸோ அப்படியே நம்ம அப்படியே எண்ணெயில் போடாமல் இப்படி தூக்கி இப்படி வச்சு அப்படியே எடுத்துக்கலாம். நான் எண்ணெயை சுடலை. நீ போட்டு சூடு கம்மி பண்ணிட்டுக்கிறடா. ஒன்று சொல்லின்னு இருப்பான். ஒட்டிக்கொண்டு பயப்பட தேவையில்ல. ஒட்டாது. ஆனால் ஏன் ஒட்டுதுன்னு தெரில. ஆஹா செம்ம ஷேப்பு கைஸ். இவனுக்கு ஒரிஜினல் தேன் மிட்டாய், கடை ஸ்டைல் தேன் மிட்டாய் வேணுமா? எண்டில் வேறு அவ்வளோதான் கைஸ். நல்லா பிங்க் கலர்ல இது கலர் நல்லா போண்டா. கலர் பயமா இருந்துச்சுடா போடுறதுக்கு. இல்லை ஒன்ஸ் ரோ ஸ்டைட்டாக தெரியும். எந்தடி எந்த தாண்டா பர்ஃபெக்டாக இருக்குது. சரிந்தா இது அங்குர் பூந்தி இங்கே வை. ஓகே கைஸ் நம்மளும் போடுவோம். எவ்வளோ பார்த்துட்டோம். இன்னும் சூடாகணும் கைஸ். சாரி இவ்வளோ பெருசாக போட்டேன். இந்த போண்டா அப்படியே வரும். பாலி பாருங்க முன்னாடி சோகமாக கட் பண்ணியிருந்தேன். எவ்வளோ சந்தோஷத்தில் கட் பண்ணுறான்ட்டு. எனக்கு 10 தேன் மிட்டாய் ஆர்டர் வந்துச்சுங்க கைஸ். நம்ம பொரிக்கும் போதே 10 தேன் மிட்டாய் ஆர்டர் வந்துச்சு. 4 மணி நேரம் யாராவது இப்படி தேன் மிட்டாய் செய்வாங்களா? என்னடா இது தேன் முட்டையா? அந்த காலத்து தேன் முட்டையா? என்ன செய்யறாங்க தெரியல. நம்ம கலாச்சி எதுக்கு போட்டு விடுவோம்டா. டென்ஷன் ஆகும். எவ்வளோ நேரம் கைஸ் வெயிட் பண்ணுறது? ஒன்றா இருந்தால் அதுக்கெலாம் அலோட். அடுத்த வாட்டிலாம் தப்பு பண்ணுறேன் கைஸ். ஒரே அக்காவை நம்பி ஏமாந்துடுறேன். அடுத்த வாட்டிலாம் 4 சேனல் பார்க்க போகிறேன். நானும் அப்படி தான் பார்த்துட்டு வருவேன். ஆனால் ஒரே சேனல் ஒருத்தவங்களையா ரொம்ப அம்பிடுவேன் போல. ஏய் என்ன ரவுண்டாக தான் இருக்கணுமா?
நான் சொல்றேன் பாருடா, இது ஸ்வீட் கடையும் அது போண்டா கடையும். சரிப்பா அதான் என்ன பண்றது. அப்பா இதெல்லாம் பேசவே கூடாதுப்பா, அப்படிதான் வேஃபுல் அடி வாங்கினேன் நானு. கலாயிங்க எல்லாம் கலாயிங்க. என்னால 4 பேர் சந்தோஷமா இருக்கீங்களா? ஐ எம் ஹாப்பி. எவ்வளோ நீட்டாக போடுற நம்ம கைங்க பாருங்க. ஏன்னா இத்தினுண்டு இது. ஏய் தேம்பு என்ன சைஸ்ல இருக்கும்? பெருசாக தான் இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும்டா. இது பாரு இந்த அளவுக்கு வந்துட்டான்டா ஜால்டா தட்டை. இன்னும் உள்ளே இறங்கி இருக்காது, இருந்தாலும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் அதுக்குள்ள போட்டு சாப்பிட்ற விடுதுரா. ஓகே கைஸ், போதும் நம்மளுது வெந்தது. ஏன் போட்ட அப்புறம் சுடுதுற வேணா சாப்பிட்டுப்பேன். நான் சாப்பிட மாட்டேன், சாரி. சுகர் சிரப்பு மேலே எடுத்து போட வேண்டிய டைம் வந்துச்சு. என்னடா சர்க்கரையா வரான் ஹரி? நம்மக்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருப்பான். அரெஸ்டிங் கன்சிஸ்டன்சி லெமன் வர ஊற்றிருக்கோம். எப்படி ரிட்டர்ன் வருவான்? வர மாட்டான்டி. சின்ன வயசுலாம் கைஸ் பூமர்லாம் சாப்பிட்டு பந்தகம் ஒட்டி வைப்பேன். தேன் முட்டையை பற்றி சொல்வேன்னு நினச்சியா? அதுதான் ஹரிஷ். எனக்கு யோசிச்சுன்னு இப்போ. இல்லை இல்லை, நான் என்னோட இதுவில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். புரியுதா? என்னடா ஊர்ணும் ஊருன்னு எப்படி தேம் டைம் இருக்குதா? இந்த சக்கரை வந்துச்சுடா. அதெல்லாம் தேம் டைம் சக்கரை இருக்கும், தெரியுமா தெரியாதா? உள்ளலாம் இறங்குது. உள்ள இறங்கும். இந்த கேமோட வந்து அடிச்சிட்டா. ஏன் எந்த நல்லா இருக்கு பிஸ்கெட் சாப்பிட சவுண்ட் கேக்குது. அப்படியே வடை கைஸ். வடையா? முந்து போட முழுங்குதா போறேன், எனக்கு முழுங்கவே மாட்டேறா ஈசே. ஓகே வெயிட்லாம் கூடாதுடா. அப்படியே எடுத்து இதில் போடணும் கைஸ். எடுக்கிறோம் போடுறோம். காய்ஸ் இது ஒரு 15 மினிட்ஸ் ஒன்றும் ஊறினதுக்கு அப்புறம் நான் டிஸ்பிளே பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. Much later. ஓகே காய்ஸ், ஸோ என்னோட தேன் மிட்டாய். ஸோ தேன் மிட்டாய் மேலே இருக்க மாதிரி அந்த வெள்ளை வெள்ளையா. ஓகே ஹரிஷா, உன் தேன் மிட்டாய் அது வெள்ளை வெள்ளையாலாம் இருக்காது. இருக்கும்டா தேன் அது மிட்டாயில. வந்து சர்க்கரையை போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணுவாங்க. நீ பாத்துக்கிறியா? இது எல்லாமே சர்க்கரை ஆயிடுச்சு. இந்த காமி இது என்னது? வந்து ஸ்வீட் போண்டா ஆயிடுச்சு. நானே சொல்றேன் ஸ்வீட் போண்டா ஆயிடுச்சு கைஸ். ஸ்வீட் போண்டா வெர்சஸ் தேன் மிட்டாய். கைஸ் இது வந்து தேன் மிட்டாயா இல்லை, அது சாப்பிடும் போதே வடை ஸ்மெல் அடிக்குது. ஆமாங்க சொன்னாங்க போண்டா ஸ்மெல் வருதான், அதனால எனக்கு எந்த பார்க்கும் போதே தேன் மிட்டாய் மாதிரி இருக்கு. ஆனா சக்கரை எல்லாம் ஆயிடுச்சு கைஸ் அவனுக்கு. ஏய், இதை பாருங்க இப்படிதான் எல்லாம் சக்கரை. அந்த பாகு வந்து திரும்பி எப்படி ஜூஸ் எடுத்து சாப்பிட்றா. என்னால ஊறிக்குதுடா. தேன் மிட்டாய் மாதிரி இதா? எப்படி இது? இந்தா தேன் மிட்டாயா அது? அதுதான் எங்க மாமா பாத்தியா போய் அப்ப தேன் மிட்டாய் தான் போல. நான் தான்டா தெரியாம ஐயோ சாப்பிட்டது. இப்ப நம்ம ஏனி படிக்கிற மிட்டாய் இல்ல தேன் மிட்டாய். தேன் மிட்டாய் மாதிரி இதான்னு கேக்குறாங்க. இது சாப்பிட ஜூஸ் ஏதுரா. ஓகே காய்ஸ், ஸோ ஹரிஷ் நான் வந்து சுகர் சாப்பிட மாட்டேன், அதனால நான் சாப்பிடல. ஓகே அப்போ வந்து என்ன இது? நான் எப்படி நீயும் சாப்பிட்டு உங்களுக்கு சொல், மேபி உனக்கு இது பிடிச்சிருக்கலாம். தேன் மிட்டாய் மாதிரி இதான் முதல்ல. எது தேன் மிட்டாய்? நான் நினைச்சேன் கைஸ் இது மாதிரி இருக்காது போல நினைச்சேன். பார்த்தா அஸ்வின் சொன்னா இது மாதிரியும் தேன் மிட்டாய் இருக்குமா? அவன் ஏனி மிட்டாய்ன்றான். ஏதோ இருக்குல்ல தேன் மிட்டாய் இது. சாப்பிட்டு பாரு. அப்ப எப்படி நான் எப்படி ஒத்துக்கிறது வின்னரை? அப்ப நான் தான் எனக்கு வின்னர். சரி ஓகே, நீயே வின்னரா இருக்கு. ஓகே கைஸ், அப்போ அஸ்வினை கூப்பிட்டு யார் வின்னர்னு கேட்டுக்கலாம். அவன் போயிட்டான். அவன் அது என்ன அப்ப அவன் என்னதான் இதுதான் நல்லா இருக்கு, நம்ம தான் வின்னரா? தேன் மிட்டாய் விட்டா ஏனி விட்டு ஏனி தேன் மிட்டாய் இப்படிதான் இருக்கு. அது சில ஊர்ல ஏனி மிட்டாய்ன்னு வாங்க அப்படின்றான். என்ன யார் ஓகே, நீ வின்னரா? வின்னராவே இரு. என்ன பொறுத்தவரையும் நான் லுக்ல எல்லாத்துலயும் என்ன கைஸ் இது எப்படி சாப்பிட்டு பார்த்து உண்மையா சொல்லணும். இப்போ வந்து சுகர் சாப்பிட மாட்டேன். நானா வச்சேன்? நீ தானே வச்ச? எதுக்கு வச்ச? வேற ஏதாவது காரணமா வச்சிருக்கலாம்ல. அவன்லாம் சாப்பிடறான்டா வெற்றிலாம். வெற்றி வந்து அந்த தேன் இந்த மாதிரி தேன் மிட்டாய் சாப்பிட்டது இல்ல போல. என்ன சரி गाइस, ஓகே நீ வின்னரா? ஓகே गाइस, இந்த கேமோட வின்னர் ஹரிஷ். ஓகேயா? சோ கிளாப் பண்ணுங்க எல்லாம்.
ஏதோ எனக்கு தெரிஞ்ச தேன் மிட்டாய் அது அந்த மாதிரி நான் தேன் மிட்டாய் சாப்பிட்டதில்ல அது மாதிரி நீ இதே சாப்பிடல என்ன இது முதல்ல எப்படி இருக்கு அது டேஸ்ட் சரி, okay. இதுனே எனக்கு தெரியாது guys. அதுக்குள்ள இப்படி சாப்பிட்டதுல அப்படி என்ன இது சரி ஓகே மைதா செய்யறா நீ காலைல நீ வீடியோ பார்த்தா உனக்கு தெரியும் சரி ஓகே உண்மையை ஒத்துட்டு சரி போ. ஓகே guys இந்த கேமோட வின்னர் தான் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு ரெண்டுத்துல அப்படின்றத சரி comment சரி பண்ணுங்க. guys, சும்மா சொன்னா தான் winner. இல்லப்பா, என்ன? சும்மா இல்லாட்டி சொன்னா போ நீ தான் winner. இல்லடா சரி அது ஏனி மிட்டாய்னு இருக்கான் சரி, இதுக்கு நமக்கு தெரியாம இருக்கு Guys, நானே இப்படிதான் சாப்பிட்டுருக்கேன் எந்தெல்லாம் கிடையாதுப்பா நீ ஏன் வின்னரா இல்லப்பா இருந்துட்டு போலாம் இல்ல நீதான் winner, நீதான் winner. winner-க்கு அடிச்சுக்கிறேன் இப்போ. சூப்பரா நீதான் winner. சூப்பர். சரி ஓகே guys நிஜமா தேன் மிட்டாய் சூப்பரா இருக்கு இது வேணா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ஆனா நம்ம எதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சாப்பிடுவோம் எல்லாமே கெடுதி தான் ஓகே மைதா மாவு சர்க்கரை ஓகே ஸோ அந்த மாதிரி தான் முக்கால்வாசி ஐட்டம்ஸ் அப்படி தான் வருது சும்மா டேஸ்ட்டுக்கு சாப்பிடலாம் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னொரு சேலஞ்ச் சந்திக்கிறோம் அடுத்து என்ன சமைக்கலான்றதை கமெண்ட் பண்ணுங்க ஓகே Okay. ஸோ அண்டில் பை ஃப்ரம் என்டையர் ஐ எம் சூப்பர் விஷயல் டீம் பாய்